26 ன்னா இந்த சம்மாடா பார்க்கர் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸா இல்ல. ஓகே ஓகே. ஸோ இது illustration 35 இருக்கு. வேணா நான் இங்க இப்படி போடுறேன். illustration 26 நியூ சிலபஸ்ன்னு போடுறான் NS. So the Barker company manufactures two models of adding machines A and B. The following productions and sales date for the month of June 2022 are given below. Estimated inventory, reside inventory, expected sales, unit sales, sales and production budget for June கேட்டிருக்காங்க. இன்வென்ட்ரினா ஸ்டாக்டா. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சேல்ஸ் பட்ஜெட் 2022க்கு எப்படி பண்ணணும்? இந்த டேட்டா வச்சு பண்ணணும். இப்போ இது ரொம்ப ஸ்மாலு. நீ பார்த்தனா சேல்ஸ் பட்ஜெட்னா சேல்ஸ் டேட்டா எடுத்துக்கோ செல்லம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னா இன்வென்ட்ரி டேட்டா எடுத்துக்கோ. அவ்வளவுதான். ஸோ சேல்ஸ் பட்ஜெட்டோட ஃபார்மேட் என்னன்னா சேல்ஸ், அதாவது ஈஸியா சொல்லித்தரேன். ஒரு யூனிட் வந்து சாரி ஆமா 7500 யூனிட் வந்து ஆமா ஒரு யூனிட் வந்து யூனிட் சேல் பிரைஸ் வந்து 75 ரூபாடா. ஓகேவா? அப்போ 7500 யூனிட் எவ்வளோ? 7000 இப்படி வரும் கண்ணா. ஒரு யூனிட் 75 ரூபானா 7500 யூனிட் எவ்வளோ? 7500 யூனிட் இன்டூ 75. 75. ஓகேவா? அது புரியுறதாடா? 5,60,000. இது ஏயோடது. இப்ப பியோடது பாடுறா. அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஒரு யூனிட் 20 ரூபா. ஒரு யூனிட் 20 ரூபானா 120 ரூபானா 500 யூனிட் 500 இன்டூ 120. அவ்வளவுதான் சொல்லுமா. இது சேல்ஸ் பட்ஜெட் முடிஞ்சிச்சு. இது எம்சிக்யூ கொஸ்டின் சொல்லலாம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டோட ஃபார்முலா எழுதுறேன்டா. சேல்ஸ் பட்ஜெட் என்னன்னா சேல் பர் யூனிட் இன்டூ டோட்டல் யூனிட்ஸ். சின்ன சின்ன நோட்ல வேணா எழுதி வச்சலாம். சேல்ஸ் பட்ஜெட்டுக்கு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கு என்ன ஃபார்முலானா சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் less minus opening stock will give you production of the month. புரியுதா? சிவானி இந்த சம் போடுங்க சிவானி. இப்போ டைப் 1 ப்ராப்ளம். இது ரெண்டு குட்டி நோட்ல எழுதிட்டு இது ரெண்டுத்தையும் ஆன்சர் போடுங்களா ஃபர்ஸ்ட் சம். இது வந்து டைப் 1 ப்ராப்ளம் எம்சிக்யூ கொஸ்டின்ரா. சேல்ஸ் கொடுத்துருவாங்க கண்ணா, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருவாங்க, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருவாங்க, ப்ரொடக்ஷன் என்னன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கணமா இது எல்லாமே யூனிட்ஸ், இங்க ருபீஸ் எதுவுமே கிடையாது. யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். சேல்ஸ் பட்ஜெட் ருபீஸ். போடுறீங்களா? சிலம் ஒரே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வந்துடுறேன்டா. நீங்க போட்டு 20 ஒரு நிமிஷம் 27 என்னன்னு பாக்குறேன். ஓ 27 என்ன டைப் ஆஃப் பட்ஜெட் கேட்டிருக்காங்க மட்டும் சொல்லுடா. ஓ சூப்பர். ஓகே ஓகே அது பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருக்காங்க கண்ணா? ஃபுல்லா கோத்ரூ பண்ணி பாருங்க. சூப்பர்ரா சூப்பர். ஈஸிடா. ஒரு நிமிஷம் வரேன்டா. செல்லம் அதுல இந்த கான்செப்ட் அப்ளை பண்ண முடியுதா பாருங்களேன். சேல்ஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் பிளஸ் ஓப்பனிங் ஸ்டாக். அது கூட நான்
இது ஓப்பன் ஆயிடும். அந்த கான்செப்ட் அங்க வருதா பாருங்க. ம். டிசையர்டு ஸ்டாக்யா? ஒரு விஷயம் பாத்துறேன். இப்ப ஹலோ ஷிவானி, ஹலோ ஷிவானி கேட்கலையா? ஹலோ ஷிவானி, ஹலோ. ஓகேடா. ஈஸியா இருக்கா? அதனால தான் ஹோம்ஒர்க்காக போட இருங்க. ஆனா இல்லஸ்ட்ரேஷன் என்னோட ஷேரிங் தெரியறதுல ஷிவானி. ஓகே. இப்போதைக்கு ஹோம்ஒர்க்னு போடுறேன் ஷிவானி. இது ஓப்பன் ஆயிட்டோம். ரொம்ப ஸ்லோ. பார்க்கர். From the following prepare a production budget for the 3 months ending for a factory producing 4 products on the basis of following information. See, இந்த ஓப்பனிங் ஸ்டாக் இவ்வளோ ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. இது எல்லாமே பட்ஜெட் தான் ஷிவானினா. இப்ப நம்ம பார்க்கற எதுவுமே ஆக்சுவல்ஸ் கிடையாது. எல்லாம் இவ்வளோ ஆகுமா, இவ்வளோ ஆகுமா, இவ்வளோ ஆகுமா அப்படின்னு ஒரு ஃபோர்ஸி பண்ற ஒரு எஸ்டிமேட்டட் நம்பர் தான். நத்திங் இஸ் ஆக்சுவல்ஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜான்வரி 1 2022 வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் இவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறாங்க. 31 2022 வந்து க்ளோசிங் ஸ்டாக் நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த நினைக்கிறாங்கன்றதுக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் நினைக்கிறாங்கன்றத நம்ம சொல்ல போறோம். ஸோ ப்ரொடக்ஷன் எவ்வளவு வரும்ன்றது என்னன்னா, சேல்ஸ் நான் எவ்வளவு பிளான் பண்றேனோ, ஆட் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வரும்னு நினைக்கிறேனோ, லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு வரும்னு நினைக்கிறேனோ, வர வேல்யூ வந்து இது கிடைச்சிரும். ஓகே. ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். இல்ல எனக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் வேணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் ப்ரொடக்ஷன் மைனஸ் சேல்ஸ். எப்படி இருந்தாலும் ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் மைனஸ் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ஸ்டாக் அப்படி படிச்சாலும் ஓகே தான். இல்ல ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் படிச்சாலும் ஓகே தான். எப்படி ஏதாவது ஒண்ணு படிச்சிருங்க. ஆனா ஒரு ஃபார்முலா இது. ஓகேவா? சூப்பர். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 27. illustration 28. இந்த சம் சொல்லி தரங்கணும். ப்ரொடக்ஷன் 2,20,000. ஒரு யூனிட்டுக்கு டைரக்ட் மெட்டீரியலோட காஸ்ட் 12 ரூபாய் 50 பைசா. ஒரு யூனிட்டுக்கு டைரக்ட் வேஜஸ் வந்து 4 ரூபாய் 50 பைசா. எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு 6,60,000 9,60,000. சரியா? A company is manufacturing two products X and Y. A forecast about the number of units to be sold in the first 7 months is given below. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது எல்லாமே கண்ணா பட்ஜெட்டட் நம்பர். கம்பெனி 2 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்கடா. எக்ஸ் ஒய் பண்றாங்க. அவங்க வந்து சேல்ஸ் இவ்வளவு ஆகும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அவங்க ஆன்டிசிபேட் பண்றாங்க? ஆன்டிசிபேட் பண்றதுன்னா என்னன்னா ஃபோர்சி பண்றது.
யூகிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபோர்காஸ்ட் பண்றது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்காவா முடிச்சிடுவோம். இந்த ஃபினிஷ்டு யூனிட்ஸ் இருக்குல்லடா, ஒவ்வொரு மாசத்தோட ஃபினிஷ்டு யூனிட்ஸும் இட் இஸ் ஈக்குவல் டு half the sales for the next month. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இது நான் செப்டம்பர் மாசம் நான் 10,000 ரூபாய் பண்றேன்டா. இல்ல இந்த ஃபிகர்ல இருந்தே சொல்லலாம். பிப்ரவரி மாசம் 12,000 ரூபாய் நான் வந்து முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முடிக்கிற ஃபினிஷ் யூனிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இஸ் ஈக்குவல் டு இந்த யூனிட்ஸ் தான் அடுத்த மாசத்தோட ஹாஃப் சேல்ஸ். அதாவது இந்த 12,000ன்றது இவங்க சொல்ற ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போகும்போது அது இதுவும் அங்க கேரி ஆன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப மார்ச்சோட பிப்ரவரியோட சேல்ஸ் வந்து 12,000 சொல்றாங்க இல்லையா? அப்ப மார்ச்சோட பிப்ரவரியோட ஆமா பிப்ரவரியோட ஃபினிஷ்டு யூனிட்ஸ் about the number of units to be sold 12,000 நான் செல் பண்ணணும் சொல்லம். இல்ல 16,000 நான் செல் பண்ணணும்னா போன மாசம் 12,000 ரூபாய் சொல்றாங்கல்ல. Finished units is equal to half the sales for the next month will be in stock at the end of the each month. சாரி. அதாவது பிப்ரவரியோட க்ளோசிங் ஸ்டாக்கு, ஓகேவா, பிப்ரவரியோட க்ளோசிங் ஸ்டாக்கு ஓட டபுள் தான் மார்ச்சோட சேல்ஸ். நான் சொல்ல திருப்பி இவங்க பாருங்களேன். இப்போ 14,000 க்ளோசிங் ஸ்டாக்கு, இதோட ஜான்வரியோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 14,000. இதோட டபுள் தான் பிப்ரவரியோட சேல்ஸ். அது 14,000 into 2 28,000. இதான் மீன் பண்றாங்க. புரியுதா கண்ணா? இப்போ இப்போ மார்ச்சோடது அவன் எவ்வளவு சேல்ஸ் இது பண்றான்? 24,000. இன்னொரு விதமா சொன்னோம்னா இதோட பாதி க்ளோசிங் ஸ்டாக் பிப்ரவரியோடது. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ப்ரீவியஸ் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்து மார்ச்ல வித்துட்டு அந்த மாசமும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு அர்த்தம். இங்க பாருங்களேன், ஏப்ரல்ல 20,000, ஏப்ரல்ல சேல்ஸ் 20,000. இதோட பாதி ப்ரீவியஸ் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக்கோட ரிமைனிங் ஃபுல்லா அடுத்த மாசம் சேல் ஆயிடுறதுன்றது தான் இப்படி சொல்றோம். Finished units equal to half the sales for the next month will be in stock at the end of each month. இப்போ இப்போ நான் ஒரு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்டா. இப்ப ஜான்வரியில லெட்ஸ் சே 10,000 சொல்றாங்க. ஜான்வரியில என்னோட சேல்ஸ் வந்து 10,000 சொல்றாங்க. அப்போ போன வருஷம் டிசம்பரோடது என்னவா இருந்திருக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கு? இதுல பாதி 5,000 இருந்திருக்கும். அந்த மீனிங் தான் இது. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, ஜான்வரியோட பிப்ரவரியோட சேல்ஸ், எக்ஸோட சேல்ஸ் எவ்வளோ? 12,000. கரெக்டா? சேல்ஸ் இது. ஜான்வரியோட க்ளோசிங் ஸ்டாக்கு இதோட பாதிக்கு பாதிடா. 12,000ல பாதி எவ்வளோ? 6,000. இப்போ மார்ச் இப்போ இப்போ இது இருக்கு இல்லையா, பிப்ரவரியோட சேல்ஸ் இருக்கு. இப்போ பிப்ரவரியோட க்ளோசிங் ஸ்டாக் நான் கண்டுபிடிக்கணும்னா 6,000. இதோட பாதி என்ன? 8,000 ரூபாய் பிப்ரவரியோட க்ளோசிங் ஸ்டாக். சீக்வன்ஸ் புரியுறதா உங்களுக்கு? திருப்பி சொல்லட்டுமா? இப்போ ஏப்ரல் வச்சுக்கோடா, நீ ட்ரை பண்றா. இப்போ ஏப்ரலோட சேல்ஸ் வந்து 20,000 கண்ணா, 20,000. அப்போ மார்ச்சோட க்ளோசிங் ஸ்டாக் என்னவா இருக்கும்? சூப்பர். மேயோடது சொல்லுங்க. அவ்வளவுதான்டா, சூப்பர். ஜூனோடது சொல்லுடா. குட்.
ஜூலை. அவ்வளவுதான். ஓகேவா கண்ணா? சோ இவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னா ஜூன் வரைக்கும் ரெடி பண்ணுங்க போதும்ட்டாங்க. சோ ஜூலை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். வெறும்னா ஜூன் வரைக்கும் ரெடி பண்ணா போதும். இப்போ சேல்ஸ் தெரியும் கண்ணா, க்ளோசிங் ஸ்டாக் தெரியும், ஓப்பனிங் ஸ்டாக் தெரியும். அப்ப ப்ரொடக்ஷன் என்ன? சேல்ஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் வில் கிவ் யுவர் ப்ரொடக்ஷன். அவ்வளவுதான் சொல்லும். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இது டைப் 1 ப்ராப்ளம், இது வந்து டைப் 2 ப்ராப்ளம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்டா. போட்டுருவீங்களா கண்ணா? இல்ல நான் போட போடுங்க கண்ணா. டவுட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஆனா கான்செப்ட் இதுதான், அதுக்கு தான் நான் இங்க போட்டு காமிச்சேன். இப்போ லெட்ஸ் டேக் y எடுத்துக்கலாம். y ஒரு ரவுண்ட் பார்க்கலாம். y ஜான்வரி 28,000 சொல்றேன்டா. நான் ஃபர்ஸ்ட் இந்த சேல்ஸ் எல்லாம் போட்டுறேன். 28, 28, 24,000, 20,000, 16,000, 16,000. இப்ப சொல்லுங்க கண்ணம், ஜானோட க்ளோசிங் ஸ்டாக் என்னவா இருக்கும்? ஃபெப் எப்படிடா? அதாவது அடுத்து இந்த மார்ச்சோட சேல்ஸோட பாதி ப்ரீவியஸ் மந்தோடது. ஆ ஆ இங்க ம், இங்க குட், இங்க சூப்பர், இங்க குட். இங்க ஒரே ஒரு இதுடா, இதுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் என்னவாடா இருக்கும் ஜானுக்கு? டிசம்பரோட க்ளோசிங் ஸ்டாக் என்ன? அவரோட க்ளோசிங் ஸ்டாக் என்னவா இருக்கும்? கரெக்ட். இதுக்கு 20,000க்கு வெரி குட். அப்போ ஜானோட ஓப்பனிங் ஸ்டாக் என்ன? ஏ ஏ ம், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் டிசம்பர் becomes ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஜான். ஓகேவா? இதான் கான்செப்ட் சொல்லும். செல்லமா 29th போட்டுருவியா பாரு, பாக்குறேன்டா கண்ணா. 29th அதே மாதிரி இல்ல இல்ல போடுவீங்க. நான் எதுக்கும் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். இனிஷியலா ரொம்ப ஈஸியா இருக்கும்டா, சாதாரணமா. கொஞ்சம் போக போக கேட்ஜெட்னு ஒண்ணு இருக்கு, அது அங்கேயிருந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி டீட்டெயில் போடுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ப்ரிப்பேர் த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். இப்போ நம்ம திருப்பி அதே தான்டா, ஓப்பனிங் ஸ்டாக் போட் அதே கான்செப்ட் ஆமா. சி இப்போ நம்ம போன சம்லாம் என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து சேல்ஸ் இருந்தது, சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக்னு பண்ணோம்ல. இப்போ இன்னொரு ஃபார்முலா இதுக்கு இப்ப கேக்குறது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் செல்லம். அப்படின்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்னா என்னன்னா, நான் என்னோட ப்ராசஸ்க்கு எவ்வளவு ரா மெட்டீரியல் வாங்கணும். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்னா என்ன, நான் என் ப்ராசஸ்க்கு எவ்வளவு ரா மெட்டீரியல் வாங்கணும்ன்ற பட்ஜெட்டை தான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குட்டி நோட் எடுத்துக்கோங்க செல்லம். பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க, கன்சம்ஷன் plus closing stock minus opening stock. எழுதிரியா செல்லம்? ஓகே. இப்போ இந்த இந்த ஃபார்முலால இருக்கிற டேட்டா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? பர்ச்சேஸ் பட்ஜெட் பண்ணணும். கன்சம்ஷன் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான். 1,20,000, 144 எல்லாம் கொடுத்துருக்கான். க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான். ஆனா இவங்க கொடுத்தது எல்லாமே பார்த்தோன்னா அந்த 20,000 20,000 20,000 இது எல்லாமே கம்ப்ளீட்டா யூனிட்ஸ் செல்லம். இதெல்லாம் எஸ்டிமேட்டட் ஸ்டாக் அப்படின்னாலே யூனிட்ஸ், யூனிட்ஸ், இதுவும் யூனிட்ஸ், இதுவும் யூனிட்ஸ். அதாவது ருபீஸ்னா கிளியரா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி 25 பைசே அந்த மாதிரி கிளியரா கொடுத்துருவோம். இதெல்லாம் ருபீஸ். ஓகே. இப்போ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 கன்சம்ஷன் எதெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. கன்சம்ஷன், அப்புறம் யூனிட்ஸ், இன் யூனிட்ஸ்னா யூனிட்ஸ் எழுதிக்கோங்க. ஆட் என்ன, க்ளோசிங் ஸ்டாக், எஸ்டிமேட்டட் க்ளோசிங் ஸ்டாக். இது எல்லாமே எஸ்டிமேட்ஸ் தான்டா. இந்த பட்ஜெட்டிங் ஃபுல்லாவே you will see the word estimates தான். Plus opening stock. இப்போ நீங்க பாருங்க கண்ணா, ஏ மட்டும் போடுறேன். 1,20,000 எஸ்டிமேட்டட் வந்து 20,000, ஓப்பனிங் வந்து 16,000. அப்போ this plus this minus this. இது வந்து தடா இப்போ ஒண்ணும் இல்லடா, இது எல்லாமே யூனிட்ஸ் கண்ணா, கன்சம்ஷன் யூனிட்ஸ் இதெல்லாம். ஸோ சாரி, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய யூனிட்ஸ், இவ்வளோ யூனிட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்றோம். அப்போ ஒரு யூனிட்டோட பர்ச்சேஸ் பிரைஸ் 25 பைசானா, அப்போ 1,24,000 யூனிட்ஸோட பர்ச்சேஸ் பிரைஸ் எவ்வளோ? ஸோ 1,24,000 இன்டூ 25 பைசா, அவ்வளோதான்டா. 31,000 rupees. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கணுங்கண்ணா. புரியுதா? ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2 முடிஞ்சு போச்சு. சிம்பிள் ப்ராப்ளம், டைப் 1 ப்ராப்ளம், எம்சிக்யூ ப்ராப்ளம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமா, ஆமா, அதே மாதிரி ஆமாண்டா. நம்மளுக்கான எம்சிக்யூ கேட்கறது இந்த மட்டும் தான் கேட்பான், ஒரு ஒரு பிட் தான் கேட்பான். ஆனா நீங்க ப்ராக்டிஸ்க்கு மொத்தமா போட்டுக்கோங்க. சிவானி, அந்த ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சதுல சிவானி உங்களுக்கு? குட்ரா. in 31st ப்ராப்ளம்.
30th problem பாருங்க கண்ணா. The following data on production materials required for products X and Y in inventory. இன்வென்ட்ரினாலே ஸ்டாக்டா. ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, எக்ஸும் ஒய் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பட்ஜெட் பண்றதுக்காக. ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மெட்டீரியல் யூனிட்ஸ் ஒரு எக்ஸுக்கும் ஒய்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவைப்படுறது அப்படின்றது முதல் கொஸ்டின். ஓகே, ரா மெட்டீரியல் யூனிட்ஸ் இவ்வளோ தேவைப்படுறதுன்னா, இப்போ நான் வந்து பிரியாணி பண்ண போறேன்னா பிரியாணிக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை? அரிசி ஓ ஒரு கப்பு, வந்து இந்த பட்டை சோம்பு அது வந்து ஒரு சின்ன பாக்கெட் 10 ரூபாய் பாக்கெட்டு. அப்புறம் நம்ம அதில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடுறோம்னா மசாலா பொடி 50 கிராம், இந்த மாதிரி குவான்டிஃபை பண்றோம்லடா. இந்த குவான்டிஃபிகேஷன் தான் யூனிட்ஸ் நீங்க சொல்றாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 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 கப் அரிசி அப்படின்னா எனக்கு கண்டிப்பா நான் வந்து ஒரு ஒரு கிலோ அரிசி இப்போ 77 ரூபாய். ஸோ நான் ஒரு கிலோ வாங்கினேன்னா அதுலேருந்து நான் ஒரு கப்பை எடுத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, ஹார்ட்லி அந்த 77 ரூபாய்க்கு நான் ப்ரொபோஷனேட்டாக பண்ணேன்னா சம்வேர் ஐ வில் கெட் 10 ரூபாயோ 12 ரூபாயோ கிடைக்கும் அந்த ஒரு கப் ஆஃப் அரிசி. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றது பிரியாணிக்கு தேவைப்படுகிற பொருள்கள். அடுத்த சொல்றது பிரியாணிக்கு தேவைப்படுற பொருட்களோட விலை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 10 ரூபாய் பாக்கெட் கொடுங்க. அந்த இது இருக்குல்ல, பட்டை சோம்பு லவங்கம் எல்லாம் 10 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. கரெக்டா? அப்புறம் பூண்டு இஞ்சி விழுது அது ஒரு பாக்கெட்ல. அந்த விலை இருக்குல்ல, அந்த காஸ்ட் ஆஃப் யர் ரா மெட்டீரியல், காஸ்ட் ஆஃப் த ரைஸ்ன்னு சொல்றாங்களா, அதுதான் செகண்ட் கேட்டகரி. இப்போ எனக்கு இதெல்லாம் தேவைன்றது தெரிஞ்சிருச்சு. அம்மா கிட்ட போய் கேக்குறேன், அம்மா ஒரு கப் அரிசி வந்து போதுமாம்மான்னா அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல சிவா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நீ வந்து 2 கப்பு தேவைன்றாங்க. அப்போ ஒரு கப் அரிசிக்கு தான் வீட்ல இருக்கு. 2 கப் அரிசியில ஒரு கப் அரிசி தான் வீட்ல இருக்கு. இன்னொரு கப் அரிசி நீ போய் வாங்கின்னு வரணும்ல. அந்த வாங்கின்னு வரல. எனக்கு வந்து 2 கப் அரிசிக்கு ஒரு கப் அரிசி வீட்ல வச்சிருக்கேன். இன்னொன்னு கப் அரிசி வாங்குறோம் அப்படின்னு சொல்றோம்ல. அதுதான் மூணாவது பாயிண்ட். எவ்வளோ நீ பர்ச்சேஸ் பண்ணணும்? இது எவ்வளோ தேவைன்றது ஃபர்ஸ்ட். எவ்வளோ இப்போ 10 பேருக்கு பிரியாணி. ஆமா, 10 பேருக்கு சமைக்கிறேன்னா என்ன பொருள்கள் தேவைன்றது ஏ. அந்த பொருள்களோட விலை என்ன, அந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோலாம் விலை என்ன டோட்டலா கால்குலேட் பண்றது பி. அந்த பொருள்களிலேயே என்ன என்கிட்ட வச்சிருக்கேன், என்ன நான் வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றது சி. டி, நான் வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ண போன்ற விலை பட்டியல் இருக்குல்ல, அது டி. ஆ விலை பட்டியல் டி. ஆனா அந்த பியோட விலை பட்டியல் வந்து மொத்தமா 10 பேர் பிரியாணிக்கு நீங்க அம்மா சொல்றாங்க இவ்வளவு அரிசி எடுத்துக்கணும் இல்ல எடுத்துக்கணும்னு சொல்றது யூனிட்ஸ். ஆனா அந்த 10 பேர் பிரியாணிக்கு நான் 2 கப் அரிசினா வந்து எனக்கு வந்து 20 ரூபாய் ஆகும் மொத்தமா. ப்ரொடக்ஷன் ஆஃப் த பிரியாணின்றதுக்கு மொத்தமா நான் விலைப்பட்டியல் போடுறதுன்றது தனிகண்ணா. அது ரெண்டாவது, யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன். நாலாவது, எனக்கு அதுலயே இருக்கிறது கொஞ்சம் வீட்ல வச்சிருக்கேன், ரிமைனிங் மட்டும் போய் நான் வாங்கின்னு வரேன்னு தனியா ஒரு விலைப்பட்டியல் போடுவல்ல, அது டி. இது கான்செப்சுவலம். இது வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன் வித் அ பிரியாணி எக்ஸாம்பிள். நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்றீங்க. ஓகேவா? இந்த சம் போட்டுட்டு நாளைக்கு கிளாஸ்ல இந்த சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஷிவானி, இந்த எக்ஸ்ட்ரா டைமிங் சொல்றேன்ல ஷிவானி, அது நான் நெக்ஸ்ட் டியூஸ்டேல இருந்து ஆரம்பிக்கிறேன்டா. ஓகே, நெக்ஸ்ட் டியூஸ்டேல இருந்து அடிஷனல் ஒரு 2 ஹவர்ஸ் உங்க கூட உட்காந்துக்கணும். ஒரு டெய்லியுமே டிடி வச்சிருக்கலான் இருக்கேன். அப்புறம் வந்து டெய்லி வந்து அதாவது எய்தர் காஸ்டிங் ஆர் ஃபினான்ஷியல் 3 ஹவர்ஸ் டோட்டலா அப்படி வச்சுக்கலான் இருக்கேன். இந்த இது புரிஞ்சுதாடா உனக்கு? இதோட ரெக்குவயர்மெண்ட் இது இந்த இந்த சம்மோட கொஷின் புரிஞ்சுதா?
சிவானி இது பாருங்களேன் 31st sum லாங் பீச் டூல்ஸ் கார்பரேஷன் has the following direct labor requirement for the production of அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்கடா லேபர் எவ்வளோ தேவைப்படுறது அதுக்கு எப்படி பட்ஜெட் பண்ணணும்னு பார்க்கறாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி, இன்வென்ட்ரி ஓப்பனிங் இன்வென்ட்ரி கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் இன்வென்ட்ரி கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்லுங்க கண்ணம்மா, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எப்படி கண்டுபிடிப்போம்? சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் minus opening stock will give you the production. கரெக்டா? ஸோ 6000 5000 8000. என்னோட க்ளோசிங் இன்வென்ட்ரி வந்து அவன் என்ன சொல்றான், ஒன் ஹாஃப் ஆஃப் த ஃபோர்காஸ்டட் சேல்ஸ். அதே மாதிரி தான்டா போன மாதிரி 5000க்கு பாதி 8000க்கு பாதி போட்டிங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் கிடைச்சிடும். ஓப்பனிங் இன்வென்ட்ரி என்ன சொல்றான்னா 1500 ஜூனுக்கு, ஜூலைக்கு ஓட க்ளோசிங் இன்வென்ட்ரி தான் ஜூனோட க்ளோசிங் இன்வென்ட்ரி ஜூலையோட ஓப்பனிங் இன்வென்ட்ரி, ஜூலையோட க்ளோசிங் இன்வென்ட்ரி ஆகஸ்டோட ஓப்பனிங் இன்வென்ட்ரி. ப்ரொடக்ஷன் பட்ஜெட். சலம் இது வரைக்கும் முடிச்சுக்கோங்கடா போதும். ஸோ இப்போ எப்போலேருந்துனா 26 27 28 29 30 31ல இது வரைக்கும் போதும், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வரைக்கும் போதும். ஓகேவா? இதெல்லாம் நான் அடுத்த கிளாஸ்ல இது மேக்ஸிமம் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம்டா. சலம் அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 36 ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்கண்ணா. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. நீங்க டிக் பண்ணிக்கிறீங்களா அப்படியே? 36 30 நான் சொல்ல சொல்ல டிக் பண்ணிக்கிறீங்களா? 36. ஐயோ சாரி, 36 இல்லடா, உங்களோட இல்லஸ்ட்ரேஷன் 36 கிடையாது. 36 வேற ஏதோ காமிக்குது. ஆ இல்லஸ்ட்ரேஷன் 38 38. illustration 38. illustration 39. அதுவும் அதே தான்டா, சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ரொடக்ஷன். 39ல பாதி பண்ணுங்க. illustration 46ல ஒன்லி ப்ரொடக்ஷன் பட்ஜெட் மட்டும் பண்ணுங்க. 46ல அதே தான்டா, சேல்ஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக். சேல்ஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் அதே தான். 47 illustration 47லயும் வெறும் இது மட்டும் பண்ணுங்க, சேல்ஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் மட்டும். 48 அதே தான்டா, சேல்ஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் illustration 48. 49 இந்த சம் சொன்னோமே, finish units equal to half the sales 12,000 முன்னாடி இது இருக்கு அதே சம். illustration 49 எடுத்துக்கோங்க ஹோம்ஒர்க். 51 illustration 51 அதே தான் கண்ணா, consumption add closing stock less opening stock purchases. இப்ப படிச்சோமே அதே தான் illustration 50. 51 52 அதே தான் கண்ணா, சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ரொடக்ஷன். 52
அந்த ஒரு பார்ட் மட்டும் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் மட்டும் பண்ணுங்க. 60 இல்லஸ்ட்ரேஷன் 60 எடுத்துக்கோக்கண்ணா. அதுலயும் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் மட்டும் பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 60ல அதேதான்டா. சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக். இல்ல ஒண்ணு பண்ணுங்க சிவானி. இந்த சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் 2, 3 சம் இதுல போட்டுட்டு ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அந்த அந்த இதுல இருக்கிறத ரேண்டமா பாத்துக்கோங்க. உங்களால கிராக் பண்ண முடியும் இந்த வான்ட்டு. சேமா இருக்கிறத டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அவ்வளவுதான்டா. எல்லாம் சொன்னேன்னு பண்ணிட்டீங்கல்ல? ஓகே சலம். ஸோ இந்த ஃபைல் அமுச்சு விடுறேன்டா. இந்த ஃபைல் அமுச்சுட்டேனா ஆல்ரெடி இல்லையா? ஓகே ஒரு நிமிஷம். All sums. சிவானி எனக்கு கொஞ்சம் நெட் இங்க ஸ்லோவா இருக்கு சிவானி. நான் வந்து நான் ஐடிடி வந்து ஒரு ஐடிடி இன்னைக்கு என்ன எடுக்கணும்னு சொல்லிடுறேன்.